ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். லெட் மீ ஷேர் யூ சம்திங். ஸோ ரொம்ப நாளாகவே எனக்கு வந்துட்டு யாரை பார்த்தாலும் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களே அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம என்னடா இவ்வளோ போரிங்காக இருக்கும், நம்மளும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தோணிட்டே இருந்தேன். ஸோ அப்படியே வந்து நான் ஒரு நாள் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கும்போது அதில் என்ன சொன்னாங்கன்னா, இஃப் யூ ஸ்பீக் வித் கான்ஃபிடன்ஸ் யூ கேன் கன்வின்ஸ் எனி ஒன் யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட். ஸோ அன்றைக்கி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ எது பேசினாலும் கான்ஃபிடன்ஸாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் காலேஜுக்கு பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். என் பக்கத்தில் ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, எல்லாருக்கும் ஏன் பிம்பிள்ஸ் வருதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸில் ஆமாம் தெரியும், அது வந்துட்டு மூன் வந்துட்டு நம்ம ஃபேஸில் வந்து அந்த லைட் வந்து டேரெக்டாக படும்போது அதனால பிம்பிள்ஸ் வருது, எல்லோரும் 10:30க்கே தூங்கிட்டால் இந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ அவங்க வந்து ஷாக் ஆகிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு ஆக்சுவலாக நான் சொல்கிறது தப்பு தான் அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வயசு சும்மா இருக்குமா, காலேஜ் போனதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டேன், ஃப்ரூட்ஸ்லாம் ஏன் கீழே விழுதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவன் என்கிட்ட சொன்னால் கிராவிட்டிலாம் இல்லை தான், ஸோ அதனால கீழே விழுது அப்படின்னு. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இல்லை அது வந்துட்டு மரத்துலேயே ரொம்ப நாள் வந்து போர் அடிச்சிருச்சு, ரொம்ப நேரம் இருந்து போர் அடிச்சிட்டு அதான் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் வேற ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு என்கிட்ட கேட்டால், ஹவு ஒய்ஃபை ட்ராவல்ஸ் இன் ஏர்னா. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணேன், மச்சான் ஒய்ஃபைங்கிறது உன்னோட எக்ஸ் மெமரி, அது வந்து நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் எங்கே போனாலும் நமக்கு அது ஹர்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு. ஸோ அது வந்து இதை நான் சொன்னது வந்து என்னென்னா கிளாஸ் மொத்தம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் டே ஐ ரியலைஸ், நம்ம ஒரு விஷயத்த வந்து கான்ஃபிடென்ஸாக பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது பிலீவ் பண்ணுறோமோ இல்லையோ, மற்றவங்க நம்மளை பார்த்து என்னடா இவன் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்காளே எல்லா விஷயத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட்ஸ் எ ட்ரிக் ஐ திங்க். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் தட்ஸ் இட் திஸ் வீடியோ. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.